குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பயிற்சி 7.4ல் 5வது கணக்கு பார்க்கலாம். சீனு வீட்டின் மேல்நிலை நீர் தொட்டி உருளை வடிவில் உள்ளது. அதன் ஆரம் 60 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 105 சென்டிமீட்டர். 2 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கன செவ்வக கீழ்நிலை நீர் தொட்டியில் இருந்து நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது. தொடக்கத்தில் கீழ் தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக. மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இந்த சீனுடைய வீட்டில் அந்த கீழ்ப்பகுதி கீழ் உள்ள தொட்டி என்னது, கனசெவ்வக வடிவத்தில் இருக்கிற கிணறு. சரியாமா? அந்த கிணறுல இருந்து தண்ணி என்ன செய்யறாங்கன்னா மேலே உள்ள டேங்குக்கு ஏத்துறாங்க. இப்போ டேங்க் நிறைஞ்சதுக்கு அப்புறமா மீதி கிணற்றுல எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ எக்ஸசைஸ் 7.4ல் 5th சம். சீனுஸ் house has an overhead tank in the shape of a cylinder. This is filled by pumping water from some underground tank which is in the shape of a cuboid. The sump has dimension 2 meter into 1.5 meter into 1 meter. The overhead tank has its radius of 60 centimeter and height 105 centimeter. Find the volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with water from the sump which has been full initially. ஸ்டார்டிங்ல அது ஃபுல்லா இருக்கு, நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கிறோம். சரியாமா? இப்போ பாருங்க. இப்போ முதல்ல ஒன்று புரியறதுக்கு தகுந்தாலும் நம்ம எழுதியிருக்கோம். மேல்நிலை நீர் தொட்டி என்ன வடிவத்தில் இருக்கு? உருளை வடிவத்தில் இருக்கு. கீழ்நிலை நீர் தொட்டி கனசெவ்வக வடிவத்தில் இருக்கு. சரியா? இப்போ அதோடைய ஆரம் 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, உயரம் 105 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது கனசெவ்வக வடிவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீளம், அகலம், உயரம் மூணுமே இருக்கும். நீளம் 2 மீட்டர், அகலம் என்னதுமா 1.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே மீட்டர்ல இருக்கு. சரியா? இப்போ மீட்டர்ல இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், இதை என்ன செய்யறோம், நம்ம சென்டிமீட்டருக்கு மாத்துறோம். அதாவது நம்ம கவனமா பார்க்கணும், எல்லாமே ஒரே அளவுல இருக்கணும். ஒன்று மீட்டரா இருக்கணும், இல்லை சென்டிமீட்டரா இருக்கணும். இப்போ இங்க சென்டிமீட்டர் நிறைய இதுல இருக்கு, மீட்டர் குறைவா இருக்கிறதுனால மாத்திடுறோம். இப்போ 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். இப்போ 2 மீட்டர்னா 200 சென்டிமீட்டர். அதே மாதிரி 1.5 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ இந்த 1.5 கூட 100 பெருக்கிறோம். 2 0 சேர்ந்துருமா? இப்போ ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கும் போது 150 சென்டிமீட்டர். அடுத்தது ஹெச் 1 மீட்டர் கிடைச்சிருக்கு. இப்போ 1 × 100 100 சென்டிமீட்டர். சரியாமா? இப்போ 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். சரியா? அதை வச்சு நம்ம இதை மாத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? மீதமுள்ள நீரின் கன அளவு. அப்போ கனசெவ்வகத்தின் கன அளவு, கனசெவ்வகனா தான் கீழ்நிலை தொட்டி. கனசெவ்வகத்தின் கன அளவுல இருந்து உருளையின் கன அளவை கழிக்கிறோம். சரியா? இப்போ கனசெவ்வகத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? LPH மைனஸ் உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? πr²h. இப்போ நீளம், அகலம், உயரத்தோட மதிப்பு, பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு 60க்கு ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு 105. இப்போ இதை நம்ம பெருக்கிருக்கோம். பெருக்கணும், நம்மளுக்கு இந்த மதிப்பு கிடைக்குது. மைனஸ் 22/7 இன்ட்டு 60 ஸ்கொயர்னா 60 இன்ட்டு 60 இன்ட்டு 105. இதை அடி கொடுக்குறோம். அடி கொடுத்து சுருக்கிட்டு இதை நம்ம பெருக்கி வச்சிருக்கிறோம். பெருக்கிட்டு என்ன செய்யறோம்? அந்த மதிப்புல இருந்து இந்த மதிப்பு என்ன செய்யறோமா? கழிக்கிறேன். பெருக்கல் செய்யும் போது கொஞ்சம் கவனம். இப்போ கழித்த உடனே நம்மளுக்கு இந்த மதிப்பு கிடைக்குது. இப்போ நம்ம என்னது, இது நம்மளுக்கு என்ன அளவு, அந்த அளவு மறக்காம நம்ம எழுதணும். இப்போ மீதமுள்ள நீரின் கன அளவுன்னு எழுதி முடிச்சிடணும். சரியாமா? வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சம். புரிஞ்சுதாம்மா? தேங்க்யூ.